அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இதான் விசாரணையுடைய அகோரம் இப்படித்தான் இருக்கு. ஒரு சிலரை விசாரிக்கிற முறை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், ஒரு திரையிடுவான். அந்த திரை பல கோடி மக்களை விட்டும் இவரை மறைத்து விடும். அந்த திரை பல கோடி மக்களை விட்டு மறைத்து விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த பாவங்கள் எல்லாம் ஏட்ட எடுத்து போடுவான். ஏட்ட கையில் எடுப்பான். அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பான் அல்லாஹ். அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள அல்லாஹ்வுடைய விசாரணை நினைச்சு பாருங்க பாவம். அந்த நிமிடத்துல நம்ம தப்புவதற்கு எந்த சந்தர்ப்பம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அத்தஅரிஃபு தம்ப கதா, அல்லாஹ் கேட்டுக்கண்ட ரசூல் அங்க சொல்றாங்க, என்ன பதில் சொல்வார் தெரியுமா? ஐ நஅம் ரப்பி, ஐ நஅம் ரப்பி, இறைவா தெரியும், ஏற்றுக்கொள்றேன். ஹத்தா இதா கர்ரரஹு பிதுனூபிஹி, ஒவ்வொரு பாவமா சொல்லி சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ள வைப்பான்ல. ஞாபகம் இருக்கிறதா, ஞாபகம் இருக்கிறதா, ஞாபகம் இருக்கிறதா, ஏற்றுக்கொள்கிறாயா, ஏற்றுக்கொள்கிறா என்று சொல்லிட்டே வருவான். அவ எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த விசாரிப்பான் தெரியுமா? வரஆ ஃபீ நஃப்ஸிஹி அன்னஹு ஹலக், நான் நரகவாதி தான் என்று முடிவெடுத்துரும். நான் நரகவாதி தான், நான் நரகத்துக்குரியவன் தான் என்கின்ற முடிவுக்கு அவன் என்ன செஞ்சிருவான்? போய்விடுவான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்வான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்திலேயே நான் உனக்கு இந்த பாவங்களை மறைத்தேன், மக்களை விட்டு உன்னை என்ன செஞ்சிட்டேன்? மூடிவிட்டேன். வ அன அக்ஃபிருஹா லக்கல் யௌம், இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன்? இந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன், மறைத்து விடுகிறேன். சொர்க்கத்துக்கு போன அல்லாஹ் தஆலா சொல்லி விடுவான். இந்த பாவம் இனி உலகத்தில் எவருக்கும் தெரிய வராது, உலகத்தில் யாருக்கும் போகாது. சகோதரர்களை நினைத்து பாருங்கள், அல்லாஹ் விசாரிச்சுட்டு மறைச்சிட்டா சித்திர், அதுக்கு பின்னால என்ன செஞ்சிருவான்? சொர்க்கத்துக்கு போய் விடுவான்.